செக்கு கிடையாதுமா, கேஷ் தான் தர்றதா ஐயா? நகைக்கு நகை நட்டு கொடுத்தா கூட வாங்கிட்டு போவோம். அடகு வச்சு சீட்டு கொடுத்துரு. நான் ஏன் அடகு வைக்கணும்? உன் ஞாபகமா வச்சுக்கிறேன். தங்கச்சி கொடுக்க மாட்டியா? என் தங்கச்சி சும்மா விளையாட்டா சொல்லும். பாத்ரூம் போனாலே 5 ரூபா கொடுத்துட்டு திரும்பி வாங்குவேன். அது அப்போ, இப்பெல்லாம் 8 ரூபா கொடுக்குறேன். நடுவர் அவர்களே, பேசலாமா? மரியாதை பாரு. எனக்கு எங்க அண்ணன்னா அவ்வளவு பிடிக்கும், அதனால மரியாதையா தான் 2 வார்த்தை பேசணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் வந்து பேசணும். தம்பி, உனக்குன்னு கல்யாணம் ஆகல எடுத்தாங்க, கல்யாணமும் ஆகாது, உன் குடும்பத்துக்கு மொய்யும் வராது. கடைசி வரைக்கும் நீ எல்லாம் கோயில் வாசல்ல பிச்சை தாண்டா எடுப்ப. கண்டிப்பா நீ அந்த கோயிலுக்கு போக மாட்டே, போட மாட்டேன். அவனுக்கு அதானே பிளான். நான் வேற கோயில்ல எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருப்பேன். நீ வேற ஒரு கோயில், ஏதோ ஒரு மேடையில இப்படி இருந்து தானே பாத்திருக்கீங்க. அப்படி ஒரு நாள் வந்து பாருங்க, நல்லா இருக்கும். நடுவர் அவர்களே, இவ்வளவு நேரம் வந்து பேசினாங்கல்ல, இதுல மஞ்சுநாதன் வந்து எங்க மூணு தேவதைகளை பார்த்து, 3 அழகிகளை பார்த்து, 3 பியூட்டிஃபுல் லேடிஸ பார்த்து பைத்தியக்காரின்னா அவன் யாரு தெரியும்ல? யாரு? இவ்வளவு இந்த மஞ்சள் சட்டையெல்லாம் போட்டு இந்த பச்சை துண்டை போட்டு உலகத்தை ஏமாத்து தெரியுவான். ஆனா எங்களை ஏமாத்த முடியாது. அவன் யார் தெரியும்ல? எல்லா கல்யாண வீட்லயும் சாத்துக்குடி பை திருடுவான். அவனாவது தேவலை. அதுக்கும் பக்கத்துல இருக்கான் பாரு ஒருத்தன், பலாப்பழம். அவன் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் பலாப்பழம் கொடுக்கறது இப்பதான் எனக்கு சமீபத்துல தெரியுது. அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் எல்லா கல்யாண வீட்லயும் செருப்பு திருடுவான். கடைசியில இருக்கிறவன் என்னடா கடைசியில இருக்கான்ல, அவன் எல்லா கல்யாண வீட்லயே பொம்பளை பிள்ளைட்ட போன் நம்பர் திருடுவான். எதுவுமே நடக்காது. 3 கிறுக்கு. இது 3 என்ன நடுவர் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் மனசை திருடுவார். அவ்வளவுதான். இது போதும் தா தங்க ஆயா இல்ல தங்க. ஏன்னா நீ ஒரு கிழமைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வேலையை பார்த்து கேட்டால. ஆனா நான் அப்படி கிடையாதுன்னு. இவ்வளவு நேரம் வந்து பேசினாங்கல்ல, ஒரு ஈக்குருவி உன்னை வர்ணிக்கல இல்ல, ஒரு பிள்ளை உன்னை வர்ணிக்கல இல்ல. பட் நான் அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. ஒரு அழகை வர்ணிக்க ஒரு அழகால தான் முடியும். சாமியெல்லாம் வந்து ஆடி முடிச்சாச்சு. பொறுமை. தேங்காய் சட்டி வாயா, பெசாம இரு. ஒரு அழகை வர்ணிக்க என்னால மட்டும் தான் முடியும். ஆஹா. பார்ப்பதற்கு பொன்வண்டாய் வர்ற. பழகுவதற்கு கற்கண்டாய். இது எழுதிக்கிறேன். 52 தான் எழுதிருக்கியா? பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், எங்கள் அணிக்கு பூச்செண்டாய், எதிர் அணிக்கு அணுகுண்டாய், மொத்தத்தில் மரம் அண்டாய். வேலையை பார்த்து மரியாதை பேசு. இல்ல தெரியாம கேக்குறேன். ஒரு கருவண்டு, நீ மரம் உண்டு. கருவண்டா? யாரு கருப்பு? நீதான். இந்த ஊர்ல கேக்குறேன், நான் கருப்பா வாங்க இருக்கேன். அந்த அம்மா சொல்லுது ஆமாடி. என்ன ஆமாடி? மேக்கப்பே போடாம வந்திருக்கேன். உண்மையை சொல்லு. ஏங்க அவ்வளவு அவசர அவசரமா போன் பண்ணி மஞ்சுநாதன் வா வாடி, ஏன் வாடியே அப்படின்னா, ஏன் நாடே அப்படின்னா, இங்கே போன் பண்றதா எனக்கு போன் பண்ணு, என் புருஷனுக்கு போன் பண்ணாத. அவன் ஏதோ லேடிஸ் நினைச்சு உன்ட்ட 1/2 மணி நேரம் பேசிட்டு இருக்கான். இந்தா இவனு அப்புறம் போன பிடிக்கி கிறுக்கு கூமிட்ட நல்லா பாடுறான் மஞ்சுநாதன் காமிக்கிறேன். அவன்கிட்ட போய் மாமா அப்படின்னு இருக்க. அவன் இதான் சக்குன்னு உன்ட்ட 1/2 மணி நேரம் பேசியிருக்கான். அவன் மஞ்சுன்னு நினைச்சிருக்கான். இவன் மஞ்சுநாதன் எனக்கு மட்டும் தான் தெரியும். நீ மஞ்சுன்னு நிரூபிக்க பல பேர் புருஷன்ட்ட பேசிட்டு இருக்க. ஒருக்கி விடுவேன். நடுவர் அவர்களே, என்ன தலைப்பு கொடுத்தது? என்னடா தலைப்பு? என்ன தலைப்பா? நானும் உட்காந்து பார்த்தேன். அவன் மொய் வரலன்னா, நடுவில் வரலவன் எது வரலன்னு எனக்கும் தெரியல. இவன் வந்து நின்னா ஒரு அம்மா ஐயா மேடைக்கு இப்படி பட்டிமன்றத்துக்கு பேமெண்ட் கொடுக்குறீங்களா, ஒரு கவுளி வெத்தலை கொடுக்குறீங்களா? உட்காந்த மணிக்கு அரைச்சு திங்கிறான்டா கூப்பிட்ட. ஒன்று மட்டும் எனக்கு தெரியும். சொல்லுனே. பட்டிமன்றம் ஆரம்பிச்சு 3 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். மேல ஆயிடுச்சு இல்ல? எப்படி கண்டுபிடிச்சே? எப்படி? வாட்செல்லாம் பார்க்க மாட்டேன். அப்புறம் உனக்கு உச்சா வந்துருச்சா? சுகர் பேஷண்ட், டேங்க் ஃபுல்லாயிரும். இனிமே நீ அக்கீஸ் போட்டு வா எந்த வேலைக்கு வந்தாலும். நான் விம்மி உட்காருவேன். ஐயா நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேங்க, அந்த 3 காசு முக்கியம்னு சொல்லிட்டு போங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் காசு இல்லைனா வருவாங்களா? நான் தெரியாம கேக்குறேன். காசுக்காக வாங்க இந்த ஊருக்கு நாங்க வந்திருக்கோம். 5 பேர் உட்கார்ந்திருக்காங்க. காசுக்காக வந்திருக்கேன். அறந்தாங்கி நிஷாவுக்கு இந்த மேடையில 10 காசு கொடுக்க வேணாம். நீங்க நம்ம பிரிச்சுக்கிறோம்டா. ஐயா நீங்க சந்தோஷப்பட்டா பரவாயில்ல, நீங்க அவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. அவங்க தானே கொடுக்க வேண்டிய ஆளுங்க. நீங்க தான் நிகழ்ச்சிக்காரவங்களா? இது தெரியாம அவரை வம்பிழுக்கலான்னு இருந்தேன். உண்மையிலே சொல்றேங்க, ₹1 எனக்கு கொடுக்க வேணாம். இந்த ஏரியாக்கு பக்கத்துல அந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, என் பேர்ல எழுதி வைங்களேன். அங்க கேட்டிய அந்த இடமா? அந்த இடம் தான். அதான் சுடுகாடு சீதேவி. விடுங்கடா, உங்களோட வாழ்றதுக்கு புணத்தோட வாழ்ந்துட்டு போறேன். எல்லாம் ஒண்ணுதான். விடு.
இவ்வளவு அவசரமா கூப்பிட்டதுனால ஒரு மேக்கப் கூட போடாம வந்த என்னைய போய் மேக்கப் போடல, மேக்கப் போடலங்க. இவ்வளவு பேர் முன்னாடி சத்தியம் பண்ணி சொல்றீங்க நிஷா மேக்கப் போடாம அப்படியே வந்திருக்கேன். இதுல மூஞ்சியை கழுவிட்டு வந்து உட்காரு பாப்போம். எதுக்கு மூஞ்சி 2 நிமிஷம் வேர்த்துச்சுன்னா மொத்தமும் உருகி ஊத்திரும். நான் வாழ்ற வாழ்க்கை எனக்கு தான் தெரியும். ஆனா நான் கருப்புன்னா கிடையாதுங்க. அறதான் நிஷா கருப்பு கிடையாது, நான் சாக்லேட் ப்ரௌன். ஐயா காப்பி வேணா ஒண்ணு வேணாம். இல்லை வாடும் பார்க்குறேன். பஸ்ஸில் போனால் பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னா விட்டுருவாங்களா மாமான்னு நான் தெரியாமல் கேட்குறேன். எங்க வாழ்கிறதுக்கு காசு வேணும், யார் இல்லைன்னு சொன்னால் அதுக்காக வாழ்க்கையேவா காசுன்னு இருக்க முடியும்? ஒரு சொந்தம் பந்தம், ஒரு மாமே மச்சான், ஒரு பொண்டாட்டி, இந்த மாதிரி இருக்க வேணாமாங்க? இருக்கணும்மா. அது என்ன, நான் இந்த ஊருக்கு வந்து இறங்கணுன்னா இங்கே 5 பேர்த்தையும் கேட்குறேன். எனக்கு இவங்க 5 பேர் தான் மாட்டினாங்க, வேற வழி இல்லை, எல்லாம் தூரமாக கிடக்குறாங்க. இந்த ஊருக்கு வந்து இறங்கினேனே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். மரியாதையான ஊருன்னு தானே சொல்லி கூப்பிட்டீங்க? ஆமாம்மா. அது இந்த மஞ்சுநாதன் மாதிரி அத்தனை வாட்டி ஃபோன் அடிச்சான். ஆமா. வந்து இறங்குன அடுத்த நிமிஷம் எனக்கு இவ்வளவு பெரிய அவமானம் நடந்துருச்சுங்க. வேப்பநத்தத்துலயா? காப்பு அப்படின்னா அதான் காப்பு கட்டியாச்சு. காப்பு கட்டினா அவமானப்படுத்த மாட்டாங்களா? ரொம்ப பேசுனீங்க, கிட்டக்க வந்து மேக்கப்பை கழிச்சிட்டு மூஞ்சியை காட்டிடுவேன். காசு கொடுக்குறவர் நான் பார்க்க மாட்டேன், கடிச்சு வச்சு விடுவேன். வந்த அவர் என்னை வம்பளுக்குறாருங்க. ஏங்க இந்த ஊருக்கு வந்து இறங்கினோடனே என்னை அவமானப்படுத்திட்டாங்க சார். என்ன பண்ணாங்க? நான் தெரியாம கேக்குறேன், உங்களை பார்த்து கேக்குறேன்ப்பா. அழகா பிறந்தது என் தப்பா? சொல்லுங்க வேப்பனத்த மக்களே. தம்பி அந்த பயல கூட்டிட்டு எங்க போற? இன்னமே இங்க இருக்காதடா, வாடா உட்காரு. டேய் உச்சா வந்து அங்கே போங்கடா, புழுதி பறக்காம இருக்கும். இந்தா உட்காண்டான்ல, எந்திரிச்சு போயிருவ, நீ கொண்டு உட்கார்றாங்க. மத்தியானம் 2 மணிக்கு போட்ட மேக்கப் நான் உட்காந்துருக்கேன், உனக்கு என்ன அவசரம்? எந்திரிச்சு போனா அட்ரஸ் தேடி வீட்டுக்கு வந்து காலைல 5 மணிக்கு நிப்பேன். வேணாம் வேணாம், காலைல நீ மூஞ்சிய பார்த்தது இல்லையே? நான் பார்த்துருக்கேன் ஒரு நாள் தூக்கத்துல. அதோட தானே மறுபடியும் போனவன் திரும்பி வந்தேன். நான் தெரியாம கேட்குறேன், இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்குறேன். நான் அழகா இருக்கேன்னு நினைக்கிறவங்க மட்டும் கை தட்டுங்க. இவ்வளவு பேருக்கா கண்ணு பிரச்சனை இருக்கு? சரி நான் இப்படி கேட்குறேனே, நான் நயன்தாரா மாதிரி இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க மட்டும் கை தட்டுங்க. சே பாப்பா நயன்தாரு மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறாள், கை தட்டுங்க பாப்பா. இந்த இருக்குல்ல எங்க செட்டு. நான் அனுஷ்கா மாதிரி இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க மட்டும் கை தட்டுங்க. என்ன மொத்தம் 4 தான் தட்டி இருக்கு. பாப்பா தீஞ்ச குஸ்கா மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாள், கை தட்டுங்க. ஊரே தட்டுது. நான் பாவனா மாதிரி இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க மட்டும் கை தட்டுங்க. ஐயா ப்ளீஸ்யா, பிச்சை எடுக்க ஆரம்பிக்காத. இரு, அப்பெல்லாம் கிடையாது. என் மேல உண்மையிலே இங்க அன்பு நிறைய பேருக்கு சரி இருக்கும். கேளு கேளு. நான் பாவனா மாதிரி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆஹா என் தங்கமே தட்டி செல்ல குட்டி ஷால் போட்டவளே, நான் பாவனா மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறவங்க கை தட்டிட்டாங்க. இப்ப நான் கேட்கிறேன், பாப்பா பறவை முனியம்மா மாதிரியா இருக்குன்னு நினைக்கிறாள், கை தட்டுங்க. விழாக்குழுவுல இருந்து மொத்தமா தட்டுறாங்க. இல்ல ஒருத்தர்லாம் தூங்கி எந்திரிச்சு கை தட்டுறாருங்க. இவ்வளவு பேருக்கு நான் என்னையா பாவம் பண்ணேன்? வன்மத்தை கக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவு சுய நினைவு இருக்குன்னு அர்த்தம். அப்படி பேசாத. நான் இவ்வளவு அழகா இருக்கல வந்து இறங்குறேன்னு ஒரு பையன் குடுன்னு ஓடி வந்து என்கிட்ட நின்னான். செல்ஃபி எடுக்க வரக்கும். ஆட ஒருத்தன் எடுக்கலங்கிறேன். வந்து கிட்ட வந்தோடனே நடந்தா வந்தீங்கன்னா பாத்தியா? நான் சொன்னேன், தம்பி ஊர்ல இருந்து அக்கா கார்ல தான் வந்தேன், மேடைக்கு நடந்து தானே தங்கம் வரணும்னு. என்ன பார்த்து என்ன தெரியுமா என்ன கேட்டான்? அந்த கப்பை வை முதல்ல. என்ன கேட்டான்? என்ன தெரியுமா கேட்டான்? என்ன கேட்டான்? என்ன தெரியுமாப்பா கேட்டான்? என்னம்மா கேட்டான்? என்ன தெரியுமா கேட்டான்? வளரு என்ன கேட்டான் தெரியுமாடி? என்ன உங்க 2 பேருக்கும் பாத்ரூம் வந்தா போயிட்டு வாங்க, நான் பாட மாட்டேன். ஏன்னா ரொம்ப நேரமா அவர் குச்சி வச்சுட்டு இருக்காரு, இவர் தடவைக்கிட்டு இருக்காரு. நான் எந்த ஊர்ல பாடி இருக்கேன்? ஒரு பாட்டெல்லாம் பாட முடியாது, பேசாமறா. நான் தனியா வாட்ஸ்அப்ல பாடி காட்டுறேன். என்ன பார்த்து என்ன தெரியும்? என்ன கேட்டான்? மஞ்சு என்ன கேட்டான்? என்ன சொன்னா? என்ன பார்த்து என்ன தெரியுமா கேட்டான்? என்னதான் கேட்டான்? மைக் செட்டுக்காரரு என்ன பார்த்து என்ன தெரியுமாடா தம்பி கேட்டான்? அவன் சொல்றான், சொல்லி தொலடி கருவாச்சி. நான் கேட்டான், ஒரு டீ குடிக்க உரியாடி என்ன பார்த்து நடந்தா வந்தீங்கன்னு கேட்டான். அக்கா நடந்து தாண்டா வந்தேன்னு சொன்னேன். என்ன பார்த்து என்ன தெரியுமா சொன்னான்? என்ன சொன்னா? பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்து தானே வரும். அவனை மட்டும் ஆளை கூப்பிடு. இப்ப ஒருத்தன் பச்சை சட்டை போட்டு அங்க போய் உட்கார்ந்தான். அந்த பையன் அதான் அவன் எந்திரிச்சு கிளம்பி இருக்கான். ஐயோ, ஆனா இங்க நிறைய ஆண்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்கல்லனே. எனக்கு இந்த ஆண்கள் மனசுக்குள்ளேயும் பெண்கள் மனசுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். அவ்வளவு தெரியுமா உனக்கு? அவ்வளவு தெரியும்னே. அப்படி மட்டும் தெரிஞ்சா
சைக்காலஜி படிச்சிருக்கியா? ஆமா படிச்சிருக்கேன். இந்த இவன் மனசுல என்ன இருக்கு? அவன் மனசுல 82 பேர் இருக்காங்கண்ணே. ஆனா 82 பேர்கிட்டையும் ஒன்ன மட்டும் தான் காதலிக்கிறேன்னு உண்மையா சொல்லி தெரியுமா? அம்புடு ஃப்ராடு. நடுவர் அவர்களே, இங்க இருக்கிற ஆண்கள் மனசு பெண்கள் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். எப்படிமா? இப்ப இங்க இருக்கிற பெண்கள்லாம் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? இங்க இருங்க, உண்மையா இருந்தா கை தட்டணும், சும்மா எனக்கு என்ன உட்கார கூடாது. பெண்கள் மனசுல என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? நிஷா இவ்வளோ அழகா இருக்காளே, தட்டுங்கடி. அங்க ஒரு அக்கா சொல்லு, தட்டி தொலைடி கரும, கேட்டுக்கிட்டே இருக்கா, தட்டி தொலை. ராத்திரி 1 மணிக்கு இவன் இலவ எடுக்க முடியல, கருவாச்சி. நிஷா இவ்வளோ அழகா இருக்காளே. ஐயா நெஞ்ச பிடிச்சி விடு, போயிட போறான், பேமெண்ட் வாங்கல. நிஷா இவ்வளோ அழகா இருக்காளே. கும்பாசத்துல இதெல்லாம் நடக்கணும் இருந்திருக்கு. நிஷா கட்டியிருக்க புடவை இவ்வளோ அழகா இருக்கே, ஒருவேளை அந்த புடவையை நம்ம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோன்னு நினைச்சாது பொம்பளைங்க மனசு. ஓஹோ. நிஷாவையே நம்ம கட்டியிருந்தா நல்லா இருக்குமோன்னு நினைச்சாது ஆம்பளைங்க மனசு. எந்த யாருன்னு எவ்வளவு கேவலமா சிரிக்கிறது? அவருக்கு உண்மை தெரியும் போல இருக்கு. சும்மா இருனே. இங்க இருக்கிற இவ்வளவு ஆண்கள் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அதுல எங்க பெண்கள்லாம் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிகபட்சம் எங்க பெண்களுக்கெல்லாம் என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? எங்களுக்கெல்லாம் வரப்போற புருஷன் இல்ல கர்மம் இருக்கிற புருஷன் பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருக்கணும்னு ஆசை. சனியை வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியா வருது. இந்த உலகத்திலேயே அப்பாவாய் தாத்தா ஆனவனை பார்த்துருக்கீங்க, தாத்தாயி அப்பா ஆன ஒரே ஆளு எங்க பாக்கியலட்சுமி கோபி தாங்க. ஏதாவது ஒன்னாவது உருப்படியா இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆனா நடுவர்கள் நானும் அப்படி கிடையாது, நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். முன்ன பின்ன போய் சொன்னவன் செத்து இருந்தா தானே சொல்ல மாட்டாங்க. ஐயா அப்படியெல்லாம் இல்ல. என்ன சொல்ற? என்ன சொல்ற? அப்படிலாம் இல்ல, நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். யார? எங்க அத்தை பையனை. ஏன்? ஏன்னா வேற எவனும் பார்க்கல என்ன. அப்படி பாப்பான். அப்படி இல்லைங்க, நான் சின்ன கலரும் உன் கலரும் ஒன்னா தானே இருக்கும். அல்ல அப்படிலாம் இல்லைங்க, உண்மையிலே இங்க இருக்கிற எல்லாருக்கும் ரியாசா தெரியும். அவர் வந்து சவுதி அரேபியால இருந்தாரு, நான் இங்க இருந்தேன். நானும் அவரும் பார்த்துக்காமலே காதலிச்சோம். பார்த்திருந்தா காதலிச்சிருக்க மாட்டான். இல்ல எனக்கு புரியல, நீங்க என்ன என்ஜாய் பண்றீங்க? அவங்க பாக்குறாங்கல்ல, என்ஜாய் பண்ணத்தானே செய்வாங்க. நீங்க அப்படி பேசாதீங்க. என்னமா அறந்தாங்கி நிஷானா, எங்க ஊர்ல வந்து விசாரிச்சு பாருங்கண்ணே, அறந்தாங்கி நிஷானா ஒரு குருவிக்கு தெரியாது. பேரழகி அறந்தாங்கி நிஷா யாருன்னா பச்சை பிள்ளை கூட எங்க வீடு தெரியும். சொன்னா சுந்தரம் பேக்கரி டீ மாஸ்டர் சொன்னா, அந்த சந்தில தான் போவியாமே. அட இருந்து தொலைங்கடா, நீங்க வேற இந்த சொந்தம் ஜோலியோட வந்து பட்டிமன்றம் பேசப்படாது, பூரா தெரியுது அவங்களுக்கு. அன்னைக்கு எங்க ஊர்லனே இந்த பாலத்துக்கு அடியில் உட்காந்து பயிருக்கு மார்க் போடுவாங்கல்ல. ஆமா. அன்னைக்கு போற வர எல்லா பிள்ளைங்களுக்கும் மார்க் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் அந்த வழியா போனேன். 1க்கு 30னா, 1க்கு 35னா, 1க்கு 40னா எனக்கு ஒரு நப்பாசை. நம்ம இருக்க அளவுக்கு 80-90 தேர்வுடு நான் கிராஸ் பண்றேன். கடைசியா ஒருத்தன் உட்காந்து சொல்றான், மச்சான் -99 இன்னும் உயிரோட தாண்டா சுத்திக்கிட்டு இருக்குங்கிறான். ஏண்டா என்ன பத்தி அம்புடு கேவலமாவடா இருக்கு. வேற விவரம் தெரியாம சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லுனே. -100 என்ன 99 ஒண்ணு வைக்கிறான், மிச்சம் ஒண்ணு வைக்கிறான். நான் சவுதி அரேபியால அவர் இருந்தாரா? ஆமா. நான் இங்க இருந்தேன். இங்க இருந்தேன். நாங்க 2 பேரும் ஃபோன்லயே தான் காதலிச்சிட்டு இருந்தோம். ஒரு நாள் திடீர்னு கல்யாணம்லாம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. எங்க மாமியார் தான் வந்து நிச்சயம் பூவெல்லாம் வச்சுட்டு போனாங்க. நான் இங்க இருக்கிற கல்யாணம் ஆகாத என் தம்பிங்களுக்கு சொல்றேன், கருமா பொண்ணு பார்க்கும்போது சொந்தம் ஜோலியோட போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துரு. நீ தனியா பொண்ணை சர்ப்ரைஸா பார்க்க போறேன்னு நினைக்காத. ஏன்னா பொண்ணு மேக்கப் போடாம உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும். ஏன்னா நான் கொடுத்தேன். எங்க வீட்டுக்காரர் தனியா என்ன ஒரு நாள் பார்க்க வந்தாருனே, கல்யாணத்துக்கு முன்னாடி. நான் நைட்டி போட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்தேன். நான் நைட்டி போட்டா எப்படி இருப்பேன்னு வேணா பிக் பாஸ்ல போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்தேன் 3 நைட்டி. ஐயா ஒண்ணுதாங்க பிங்க். அதுலயும் நாளா பிக் பாஸ் விட்டு வெளில வந்து போன் எங்க வீட்டுக்காரர் தான் போன் பண்ணேன். யோ ஓட்டு போட்டியா இல்லையான்னு. ஓட்டு போட்டேன் தங்கம். ஓட்டு போட்டா நான் எப்படிடா வெளியில வருவேன்? நீ வெளியில வரணும்னு தாண்டி வேற ஆளுக்கு ஓட்டு போட்டேன். அந்த பிங்க் கலர் நைட்டி போட்டே சுத்திட்டு வெளில விளக்கமாத்துல அடிக்கிறேன். நான் அப்படி வாசல்ல நைட்டியோட நின்றுட்டு இருந்தேன். எங்க வீட்டுக்காரர் அங்கேயிருந்து வந்தாரா? நான் வாசல்ல நின்றுட்டு இருந்தேனா, நான் அவரை பார்க்கலங்க. எங்க அம்மா அவரை பார்த்துட்டாங்க. அவரு என்னைய பார்த்துட்டாரு. எங்க அம்மா என்னைய பார்த்து சொன்னாங்க, எரும மாடு மாப்பிள்ள வர்றாரு வீட்டுக்குள்ள ஓடுனாங்க. நான் வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ள ஓட, அந்த ஆளு என்னைய பார்த்து வீட்டை விட்டு ஓட, தெருவே ஊரை காலி பண்ணி போக. அப்படி இல்ல, இப்படி ஒரு காண்டாமிருகத்தை கட்டியிருக்காங்களேன்னு தான். ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாண்ணே, நான் கூட தப்பா நினைச்சிட்டேன். அந்த மனுஷனுக்கு என்ன பிடிக்கலையோன்னு நினைச்சிட்டேன். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த அத்தை இந்த ஒண்ணுமே தேராதெல்லாம் அத்தை பையனை கட்டி வைப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்மையிலேயே அவர் என்னை காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணாரு. அடிக்கடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? நீ உலக அழகி இல்லையடி, ஆனால் என் உலகத்தில் நீ மட்டும் தான் அழகியடின்னு சொல்லுவாரு. எப்படிலாம் உளறிக்காங்க வர்றான் அண்ணே. அதுக்கு பேர் உளர்றது இல்லைண்ணே, அதுக்கு பேர் ஒரு காதல்ண்ணே. இந்த காதல் யாருக்காவது இருக்குமா? முதல்ல கல்யாணம் ஆன புதுசுல சொல்லுவாங்க, என் செல்லம் அதெல்லாம் உயிர் ஒரு உள்ள பிறக்கட்டும் சைத்தியம் பிடிச்சவள எவடி எந்திரிச்சும்பா.
அண்ணே இதெல்லாம் யார் தெரியுமா சொல்லுவா? நீங்க சொல்லுவீங்க. பொம்பளைங்க யாருமே இது வரைக்கும் சொன்னதே வரலாறே கிடையாது. எப்படி இருந்தாலும் எங்களுக்கு உன்னை பிடிக்கும். ஆனா நீ அந்த சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லுவாங்கல்ல நடிப்பு திலகம்னு, உண்மையிலே இந்த உலகத்துல நடிகர் திலகர் யார் தெரியுமா? பூரா ஆம்பளையும் தான். இது உண்மைனா பொம்பளைங்க மட்டும் கைத்தட்டுங்க. ஏன் தெரியுமா? நான் ஒரு டெஸ்ட் சும்மா சொல்லி பார்க்குறேன். இந்த பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிள்ளை வருவார்ல, நீ எல்லார் வீட்லேயும் நாளையிலேருந்து நோட் பண்ணுங்களேன், இனிமேல் யாராவது பொண்ணு பார்க்க வந்தா இந்த காஃபி டீ கொண்டு போய் கொடுங்களேன். ஐயோப்பா நடிப்பான் பாரு ஒரு நடிப்பு. அண்ணே யாருண்ணே நீ எல்லா ஊருக்கும் வானே ப்ளீஸ்ண்ணே. அடி கிட்ட போகும்போது ஒரு மாதிரி பந்தாவா. இட்ஸ் ஓகே சாரி பழக்கம் இல்லைங்க. குவாட்டரை தண்ணி கலக்காம குடிப்பான். நான் அதை கூட மன்னிச்சிடுறேன். ஐயா மிச்சரை துணி கொண்டு கொண்டா கிடக்குங்க. மிச்சர் வைங்களேன், ஒரு மிச்சர் எடுப்பான். வீட்டில் கழனி பானைக்குள்ள மாடு தலைய விடுற மாதிரி குடிப்பான் தண்ணியை. பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு நடிப்பு நடிக்கும். அதுவும் இந்த மிச்சரை கொண்டே வச்சு அன்னைக்கு ஒருத்தன் பொண்ணு பார்க்க வந்திருந்தான். கடலை பருப்பா அப்படி எடுத்து சாப்பிட்டான். ஏன் மாப்பிள்ளைன்னு கட்டிங் போட்டது வெளியில் வரக்கூடாது, இவன் கடலை பருப்பா எடுத்து தின்னு மறுபடி போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் கதை. அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமாண்ணே? கல்யாணம் ஆன புதுசுல அப்படி இருப்பான் பொண்டாட்டிக்கிட்ட. அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டே நடப்பானுங்க. கையை விடவே அப்படி இறுக்கி பிடிச்சிக்குவான். ஏன்னா விட்டா இது ஓடிடும். ஒன்னா நடப்பான், ஒன்னா வருவான், ஒன்னா போவான். பஸ்ஸில் ஒரு சீட் இருந்தால் தான் உட்காருவான். ஐயோ அப்பா அப்படி இருப்பானுங்கண்ணே. ஒரு 6 மாதம் ஆகட்டுமே கையை லைட்டாக வெட்டுறான். போய் தொலைப்பா. கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு இவனுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு நல்லா தெரியும். ஏன்னா இவன் ஒரு பஸ்லையும் அது ஒரு பஸ்லையும் போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்றது நீங்க, நாங்க அப்படி கிடையாது. த பியூர் லவ், த ட்ரூ லவ். என்னைக்குமே வாழ்க்கையில எல்லாத்தையும் நேசிக்கிறது எல்லா வீட்லயுமே பெண்கள் அதிகமா நேசிப்போம். ஆனா அந்த காசு பணத்தை நாங்க தான் நேசிக்கிறோம்னு சொன்னீங்கல்ல, அது முற்றிலும் போய். நாங்க புடவைக்கு ஆசைப்பட்டது இல்ல, நகைக்கு ஆசைப்பட்டது இல்ல, எதுக்கு நீ பூக்கு ஆசைப்பட்டது இல்ல, எதுக்குமே நாங்க ஆசைப்பட்டதுல அதிகபட்சம் உங்களுடைய அன்புக்காக மட்டும். இப்படித்தானே சொல்லி மண்ணவாரி தூத்துறியா? புடவைக்கு ஆசைப்பட்டதில்லை. என்னண்ணே வர வர ஆடியன்ஸ் சைட்ல இதெல்லாம் கடுப்பாயி கத்துறாங்க. ஆமா, எந்த பொண்ணாவது உங்ககிட்ட நகை வேணும்னு கேட்டிருக்காங்களா? உங்க பொண்டாட்டி கேட்டிருப்பாங்களா? தங்கம் வேணும்னு கேட்டிருப்பாங்களா? வைரம் வேணும்னு கேட்டிருப்பாங்களா? நான்லாம் ஒரு நாள் கூட கேட்டதில்லை. கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. இந்த 13 வருஷத்துல அந்த மனுஷன்ட்ட ஒரே ஒரு நகை கேட்டேன். என்ன கேட்ட? ஒரே ஒரு ஒட்டியான வாங்கி கொடுறான்னு. என்ன சொன்னான்? குட்டி அன்னைக்கெல்லாம் ஒட்டியான வாங்கி தர முடியாதுட்டான். அவன் தான் மனுஷன் ரியாஸுக்கு மாலையை போடுறான். ஐயா அதுக்குள்ளேயும் போடாது, இன்னொரு 10 வருஷம் ஆகட்டும். வாழ்த்து மாலை கவர்மெண்ட் மாப்பிள்ள 60 வயசு ஆகட்டும், எனக்கு வராத அப்புறம் காசு. ஏங்க வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்கு. காசுக்காக வாழ்றோம், காசு. இதுல நீங்க வேற அவங்க சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நிறைய பண்றோம், அது அண்ணே என்னைக்குமே எங்க வீட்டுக்காரை பத்தி எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பெருமையா பேசணும்னு நினைக்கிற பொண்ணு நானு. அப்படியா? ஆமாண்ணே. இப்ப எங்க வீட்டுக்கு என் தம்பி வந்தான்னு வச்சுக்கோயேன், நான் நிறைய, உனக்கு தெரியும் ராஜா எப்படி சாப்பிடுவான்னு. அவன் ரொம்ப சின்ன பையன். நான் எங்க வீட்டுக்கு என் தம்பி வந்தான்னா ஏதோ என்னால முடிஞ்சது கறி மீன் கோழின்னு ஆக்கி கொட்டுனா சாப்பிட்டுட்டு போய் எங்க அம்மாட்ட என்ன தெரியுமா சொல்லுவான்? மா அக்காவை மச்சான் சூப்பரா வச்சிருக்காரும்பா. உலகத்திலே வச்சிருக்கிறது உன் குடும்பத்துல தான். அப்படி இல்லைண்ணே, அந்த மாதிரி எல்லாம் பாசமா பேசணுங்கிறதுக்காக தான் நாங்க இவ்வளவு மாறி மாறி செஞ்சுட்டு இருக்கோம். அது தெரியாம எப்ப பாரு காசு காசு காசுன்ட்டு. நான் இங்க இருக்கிற ஆண்கள்கிட்ட கேட்கிறேன், யாரெல்லாம் இந்த மனைவி தான் எனக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பாப்போம். கிழிஞ்சிச்சு. ஒருத்தர் மட்டும் கை தூக்கியிருக்காருன்னா புல் போதையில் இருக்காருன்னு அர்த்தம். இல்லை, அங்கே ஒருத்தர் தூக்குனாரு, அவர் பொண்டாட்டி பக்கத்தில் தூக்கு கருவாச்சி கேட்கற தூக்கு. நான் அவர் கருவாச்சின்னு சொன்னாங்களா? ஒரு இப்போ ஆண்கள் இவ்வளவு சுயநலவாதியா? பெண்கள் எட்டி பார்க்குறாங்க, நம்ம வீட்டில் தூக்குறாரா? எங்க ஒரு வீட்லையும் தூக்கல, மேடையிலே ஒன்றும் தூக்கல. எப்படி தூக்கும்? அவரை தூக்க சொல்லுவாரு. இரு அப்பா, அவரெல்லாம் தொங்கிட்டாரு. அப்புறம் தூக்குனா என்ன தூக்காட்டினா இந்த நிகழ்ச்சி கொடுத்த 5 பேரும் 1/2 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் என்னைய வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. என்ன தெரிகிறது? கிட்ட வந்து எடுத்தாலே விளங்காது, எடுத்துவிட்டு நாளைக்கு ராத்திரி டெலீட் பண்றதுக்கு, பேரம் பேத்திக்கிட்டே பேய் வந்துருச்சுன்னு காட்டுறதுக்கு. ஆனா மனுஷன் விடாம எடுக்கிறாருங்க. முயற்சி போய் பாரு, சிம்மே இருக்காது. இவ்வளவு தூரம் எடுக்கிறானா இது வரைக்கும் நீ அடங்கல அதுக்குள்ளே. சரி, இப்போ நான் ஒரு ஆண்கள் கூட கை தூக்கலங்க, சுயநலவாதி ஆண்கள். சரி, வேற என்ன பண்ண போறப்ப? இப்போ பெண்களை கேளு. நீயே கேளு, நான் கேட்ட. சரி, பெண்களை பார்த்து கேட்குறேன். அக்கா, மனச்சாட்சியோடு சொல்லுங்க, இப்போ உள்ள புருஷன் தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு வேணுங்கிற பெண்கள் இருந்தால் கை தூக்குங்க பார்ப்போம். அந்த அக்கா சொல்லுது, ஏக்கா ஏக்கா தூக்க ப்ளீஸ். அந்த கர்மம் முடிச்சவங்க வேணாலும் பரவாயில்ல, தூக்கி தொலைக்கா.
ஏகா ஆ, ஏகா ஏக்க என்ன பட்டு கிடப்பான் வந்து போட்டுக்கா. அது அது சொல்லுது, அந்த அக்கா சொல்லுது, ஆமாம் தூக்க மாட்டான், நாங்கள் தூக்குவோம். இப்படிக்கா தூக்கி விட்டு போவோம். ஆனா இப்ப நான் கேக்குறேன், கேளு கேளு கேளு. யாரெல்லாம் உங்க புருஷன் போட்டோவை செல்போன்ல வால் பேப்பர்ல வச்சிருக்கீங்க? ஆ, யாரெல்லாம் உங்க புருஷன் போட்டோவை செல்போன் வால் பேப்பர்ல வச்சிருக்கீங்க? நீ வச்சிருக்கியா? நான் அவனை வீட்டுல வச்சிருக்கதே பெருசு. அப்படி வைடி. இப்போ நான் கேட்குறேன், பெண்களை பார்த்து கேட்குறேன், அக்கா மனச்சாட்சியோடு சொல்லுங்க, புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை மணிப்பரிசிலே வச்சுருக்குங்கிற பெண்கள் கை தூக்குங்க பார்ப்போம். நான் வச்சிருக்கேனே. எதுக்கு? எனக்கு உண்மையிலே விஜய் டிவியில் 1000 கஷ்டம் இருக்கு, போற வர்ற மேடையில் 1000 கஷ்டம் இருக்கு, எங்க போனாலும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இப்படி ஒரு பிரச்சனைலாம் நடக்கும்போது நம்ம வாழணுமா நினைச்சு பார்ப்பேன். அப்ப அந்த போட்டோவை எடுத்து பார்ப்பேன். இந்த கருமத்தோடயே வாழ்ந்துட்டோம், இதை விடவா ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு வரப்போகுது நினைச்சு நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன். அப்படி இல்லை, என் பொண்டாட்டி 2 ஃபோட்டோ வச்சிருக்கா. அதையும் 2 போட்டோ. அவ்வளவு பாசமாடின்னு கேட்குறேன். பேங்கில் லோனு வாங்குற கொட்டுறதுக்கு வச்சுருக்கேங்கிறாக்கா. சாட்சிக்கு எழுத்து போட்டு விட்டு நான் பேங்குக்கு வீட்டுக்கு லோனு அலைய வேண்டியது தான். ஏதாவது ஒரு வார்த்தை உருப்படியா அந்த 3 நான் தெரியாம கேட்கிறேனே. மஞ்சுநாதன் காசுக்காக தான் எங்களை கூப்பிட்டேன்னு சொன்னார், நான் ஒத்துக்கிறேன். நாங்க எங்க 3 பேர் பேமெண்ட் இல்லைன்னா நாங்க வரமாட்டோம், நானே சொல்றேன். அதுக்காக உன்ட்ட ஓசிலே வந்து பேசிட்டு இருக்க முடியாது, காசுக்காக தான் வர்றோம். ஆனா நான் இப்படி கேட்கிறேனே, ஒரு தங்கச்சியா நான் வாங்குற பேமெண்ட்டை என்னைக்காவது உன்ட்ட சொல்லியிருக்கேனாடா? அது கேளு. இது வரைக்கும் நீ என்கிட்ட உனக்கு எவ்வளவு வேணும்டின்னு கேட்டிருக்கியாடா? தேதி மட்டும்தான் கேட்பேன், தேதி மட்டும்தான் கொடுப்பேன். அதுதாங்க பாசம், அதுதான் பண்பு. 1 லட்ச ரூபா குடுறா, 2 லட்ச ரூபா குடுறான்னு கேட்டிருந்தா நீ படத்துக்காகன்னு பேசியிருக்கலாம். சரி, நான் தெரியாம கேட்கிறேன். 2 பேரும் பேசி கொடுத்தது என்னைக்காவது எண்ணி பார்த்துருக்கா? அது நீ 100 ரூபா கொடுத்தப்ப என்ன இல்லை, இப்ப அண்ணா போறாரு. காசுங்கிறது அது 2வது பட்சங்க. அதை தாண்டி பழகுற பழக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த உண்மை நேர்மைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கடைசி வரைக்கும் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் மனுஷத்தன்மையோட இருக்காங்கன்னு அர்த்தம். என்னைக்குமே வந்த பாதையும் நாம வர்றதுக்கு யாரு காரணமா இருந்தாங்களோ அவங்களையும் மறக்காம இருந்தா வாழ்க்கையில எப்பவுமே நம்ம ஜெயிச்ச மாதிரி அர்த்தம் தான். அது இன்னைக்கு நிறைய பேர்ட்ட கிடையாது. நாங்க அதெல்லாம் மதிக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்தாலும் இன்னைக்கும் அண்ணே அப்படின்னு உரிமையா அவன் பக்கத்துல உட்காந்து உன்னை வாடாப்படான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணாலும் அதை கன்றாவி ரசிச்சு சிரிச்சுட்டு கிடக்குறேன். காசு கொடுத்தோம், காசு கொடுக்குறோம். ஏப்ப தேங்காய் மடியை கொடுத்தனா வாயை வாங்கிட்டு போவோமா? இந்த பிள்ளைலாம் பாவம், அவ புருஷங்களோட வாழ வேணாமா? நாங்களும் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்ற வேணாமா? காசு 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 எந்நேரமும் காசு கலையிறீங்க. நான் தெரியாம கேட்கிறேன்னு, பெண்கள் என்ன பேராசைப்படுத்தவர்களா? என்னைக்காவது உன் பொண்டாட்டி வந்து உன்ட்ட புடவை கேட்டிருக்காளா? இல்ல, நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? ஏன் எங்க அம்மா எடுத்து கொடுத்துருவாங்க. காசை உங்க அம்மாட்டான கொடுத்து வைக்கிறப்ப அதான் எடுத்து. அப்படி சொல்லாதண்ணே. நான் காசு பணம் அப்படிங்கிறதுலாம் 2வது பட்சங்க. குழந்தை, அம்மா, அப்பா, புருஷன், மாமனார், மாமியார் இங்கே இருக்க எல்லாரும் சொன்னாங்களே, நான்லாம் தான் இவளர் சொன்னான், என் மாமியாரை நான் அப்படி பார்த்துக்கிறேன்னு. நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, என் மாமியாரை நான் சாமி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆத்தாடி, உண்மையில் உண்மையாம்மா? தெய்வம் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். தெய்வமாக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். தெய்வமாக்கலான்னு வேணா பார்த்துக்கிட்டு இருப்பேன். நகருவலான்றானே, நகருது இல்ல. கொரோனாவில் தப்பிச்சிருச்சேனே. வளரா 1 வாரம் கொட்டை உங்க வீட்டில் வச்சு முடிச்சு விட்டு வருதா இல்லை? நானும் ரொம்ப ஆசையா இருந்தேன்க்கா. கொரோனா 1ல தப்பிச்சிருச்சு, கொரோனா 2ல சிக்கும்னே. கிளவி மாஸ்க் கூட போடலனே. என்ன அப்படி சொல்றீங்க? சிங்கு சிங்கு சிங்குன்னு போச்சு, சிங்கு 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 வந்துச்சு. கொரோனா ஊசி சத்தியமா எங்க மாமியார் மாமனார் 2மே கொரோனா ஊசி போடல. ஏன் தெரியுமா? இந்த வைரஸை எந்த வைரஸும் தாக்காது. அப்படி ஒரு டிசைன்ல எங்க தாத்தா செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. அடே அப்பா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏன் மாமியாரை விட எங்க வீட்டுக்காரோட மாமியாரை தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷம் குழப்பிட்டாங்க. என்ன திருப்பி சொல்லு. உன் மாமியாரை விட எனக்கு ஏன் மாமியாரை விட எங்க வீட்டுக்காரோட மாமியார். வீட்டுக்காரோட மாமியா உங்க அம்மா. இந்த டிகால்ட்டி வேலை தானே இந்த பொம்பளை பிள்ளைய காட்டுறது. அப்படிலாம் பேசாதானே. மொத்தம் யாரையும் ஒரு ஆளை பிடிக்குது இல்ல. இப்ப மாமியாரை பிடிக்கலங்கிறதுக்காக நாங்க என்ன விஷம் வச்சு கொண்டுட்டோமா? மாமனாரை பிடிக்காத தூங்கும் போது கல்ல விட்டு அடிச்சு கொண்டுட்டோமா? நல்ல ஊர் சொல்லி கொடுத்துட்டு போ. ஏங்க அதெல்லாம் நல்ல ஊர் தான், யாரும் இல்லைன்னு சொன்னா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மாமியார் மாமனாரை வெளியில நாங்க எங்கேயுமே விட்டு கொடுத்ததே கிடையாதுங்க. அதனால நாங்க ஏன் அடிச்சா கொண்டுட்டோம், முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துட்டோம், வீட்டுல தானே வச்சிருக்கோம். காசு பணம் தான் முக்கியம்னா என்னைக்கே நாளா வரட்டி விட்டுருப்பேன். அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல, உனக்கே தெரியும். சைக்கிள் டயர் உருட்டிட்டு இருக்காங்க. ஆமா, நான் பத்திரமா வச்சிருக்கேன். ஐயா இவங்க எல்லாம் சிரிக்கிறாங்கன்னா நீங்க எதுவும் புதுசா பார்க்காதீங்க. என் குடும்ப கதை பூரா இவங்களுக்கு தெரியும், எனக்கு முழுமையா தெரியும். அதனால சில விஷயம் சொல்லும் போது படார்னு சிரிச்சிருவாங்க, வேற ஒன்றும் இல்லை. காசு பணத்தை விட இந்த காதல்னு ஒரு விஷயம் இருக்கலாம். நான் தெரியாம கேட்கிறேன், இது வரைக்கும் கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல நீ அண்ணி முகத்துல முழிச்சிருக்கியா? இல்லம்மா. நீ முழிச்சிருக்கியா மஞ்சு? சாரிடா, நீ யார் முகத்துல முழிக்கிறேன்னு எனக்கு தெரியல, ரியலி சாரி. இன்னும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ முழிச்சிருவேன்.
கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மனைவி முகத்துல முழிச்சு பாருங்க சார், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுதுனே. ஓ 14 வருஷமா எங்க வீட்டுக்காரர் என் முகத்துல தானே முழிக்கிறாரு. குடும்பம்னா அப்படி இருக்கணும்டா. கண்ணை மூடிக்கு வரனே, தங்க குட்டி அப்படிம்பாரு. பின்னாடி எங்க மாமியார் கத்தும், பன்னி குட்டியை போய் தங்க குட்டிங்க. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும், அது எருமை குட்டி மாதிரி இருக்கும். ஓ எங்க வீட்டுக்காரருக்கு தங்க குட்டின்னு கத்துவாருனே, கண்ணை திறக்கவே மாட்டாரு. நான் போய் அவர் முன்னாடி ஜிங்குன்னு நின்று திறங்க மச்சாம்பேன். இப்படி கண்ணை திறந்து பார்த்து சிரிச்சுட்டு திரும்ப தூங்கிடுவாரு. நான் பார்த்தேன் கிறுக்கு குடும்பமா இருக்கும் போல, முழிக்கவும் மாட்டேங்கிறான் வரவும் மாட்டேங்கிறானே. நான் கேட்டேன், ஏன் தங்கம் டெய்லி காலைல முழிச்சு என்னைய பார்க்குறேன், அப்புறம் தூங்கிடுறியே ஏன்டான்னு. இல்லை முழிச்சு பார்ப்பேன், இருட்டா இருக்கும், ஒன்று விடியலன்னு படுத்து தூங்கிடுவேன்ட்டான். இதுக்கு பேர் தான்டா விடியா மூஞ்சிக்கிறது. அப்படி பேசாதண்ணே, 1000 தான் அந்த ஆளுக்கு என் மேல பாசம் இல்லைனாலும் எங்க மாமியார் என் மேல உசுரா இருப்பாங்க. அப்படியா? போன வாரம் எங்க எழுத்து வீட்டுக்காரிக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டையில அந்த அம்மா என்னைய பார்த்து நாயின்றுச்சு. நான் என்னைய பார்த்து நாயின்றுச்சு. நாயினா சொன்னுச்சு? வாடா இத பார்த்து நாயின்னு சொல்லிருக்கடா. டேய் இத பார்த்து நாயின்னு சொல்லிருக்கியா? இது என்ன நாயா? இத பார்த்தா உங்களுக்கு நாய் மாதிரி தெரியுதா? ஐயா இத பார்த்து நாயின்னு அந்த அம்மா எப்பறா சொல்லலாம்? மஞ்சு, அந்த அம்மா ஒரு வாட்டி தான்டா சொன்னுச்சு உன்னை அண்ணேன்னு. நாயினா சொன்னுச்சு? பிரிச்சு போட வேண்டாம் உன்னை. டா நாயினா சொன்னுச்சு? அம்மாண்ணே என்னை பார்த்து நாயின்னுச்சு. நான் வேமா போய் எங்கள் வீட்டுக்காட்ட சொன்னேன், தங்கம் என்னை பார்த்து அந்த அம்மா நாயின்றுச்சு வந்து கேளுனே. பொம்பளைங்கள்ட்ட நான் பேச மாட்டேன்னாரு. ஆமா நீ ஆம்பள்கிட்ட கிழிச்சிருவேன் போடா உள்ளட்டு. ஐயா உண்மையிலே என் புருஷன் யார்கிட்டையுமே எதுவும் பேச மாட்டான். அவன் அதிகபட்சமாக கோவப்பட்டு என்கிட்ட பேசுகிற ஒரே வார்த்தை அறிவு இருக்கா அப்படிமா. நான் எந்திரிச்சு உனக்கு அறிவு இருக்காங்க ஒப்பனுக்கு இருக்கான்னு எந்திரிச்சு வெளில போயிடுவான் செருப்பை போட்டு. அவர் பேசுகிற ஒரே 2 பேர்கிட்ட ரியாஸ் பேசுவாப்ல எனக்கு நல்லா தெரியும். ஒன்று நட்டு இன்னொன்று ஸ்பானர். ஐயா அவர் மெக்கானிக்ங்க, வேற ஒன்றும் இல்லை. நான் உடனே கடுப்பாயிட்டேன். ஏங்க வந்து கேட்க மாட்டீங்களானே, அதெல்லாம் கேட்க முடியாது போட்டாரு. விறுவிறுன்னு எங்கள் மாமியார்ட்ட போனேன், அழுதுகிட்டே போனேன். என்னை பார்த்து எழுத்து விட்டுக்காரி நாயின்ட்டானே. எங்கள் மாமியாருக்கு வந்துச்சுக்கோவான், ஃபேமஸ் புடவே தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு அது கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் நல்லா பேசும். விறுவிறுன்னு வெளியில் வந்து விளக்கமாக தேத்துக்கிட்டு, ஏய் வெள்ளவாடி யாரை பார்த்துடி நாயின்ன? என் மருமகனா உனக்கு அம்பூட்டு இலக்காரமா போச்சா? கண்ணு தெரியாது உனக்கு? முகரே பாரு, மூஞ்ச பாரு. ஏய் அங்க வரைக்கும் நல்லா கேக்குதுடா. அறிவு கிட்ட மூதேவி, கண்ணு தெரியாது உனக்கு? உனக்கு நாய்க்கு பேய்க்கு வித்தியாசம் தெரியாதான் இந்த மூதேவி உள்ள போயிருச்சு. வாக்கே அருமையான மாமியார். என்னை பார்த்தா பேய் மாதிரி தெரியுதா? சே அது பேய் எவ்வளவு டீசெண்டா இருக்கும். அப்படி பேசாதண்ணே. ஆனா வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிண்ணே, அண்ணன் மகன் என்ன ஒரு நாள் இது வரைக்கும் விட்டு கொடுத்ததா வரலாறே கிடையாது. எங்க மாமியார் 1000 சண்டை, நீங்க நிறைய பேர் பேசிக்கிறீங்கல்ல மாமியார் மருமக சண்டை வந்து நான் தெரியாம கேட்குறேங்க. மாமியார் மருமகன் இருந்தா சண்டை வரதாங்க செய்யும். அதனால ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டோம். சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டுக்கலாம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குடும்பமே சிரிச்சுக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ணிடுவான். கண்டிப்பா. லூஸை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, லூஸ் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சின்ன சின்ன சண்டையெல்லாம் வர்றது தப்பே கிடையாதுங்க. குட்டி குட்டி சண்டை வரட்டும், குட்டி குட்டி சமாதானங்கள் வரட்டும். இதெல்லாம் தாண்டி நீங்க பணத்துக்காக மட்டும்தான் வாழ்றீங்க, பணம் இல்லைன்னா அந்த உலகத்துல யாராலையும் வாழ முடியாதுன்னு சொல்றது இருக்குல்ல, அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப தப்பு நடுவர்களே. நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன், இது உங்ககிட்ட மட்டும் இல்லை, இங்க இருக்கிற நான் எல்லார்ட்டையுமே கேட்கிறேனே. ஒரு மிகப்பெரிய பணக்காரர் கார் வாங்கினதுலேருந்து தன கூட ஒரு டிரைவர் கூடவே வச்சிருக்காருங்க. அந்த பணக்காரர் ஒரு தடவை சட்டை எடுக்க, அந்த டிரைவருக்கு பிறந்த நாளைக்காக சட்டை எடுக்க போயிருக்காரு. ஒரு பெரிய பணக்காரர்ல கடைக்கு வந்தோடனே பயங்கர மரியாதை, வாங்க 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 முதலாளி வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஜூஸ்லாம் கொடுத்து முடிச்சோன்னா என்ன வேணும்னு கேட்டப்போ சட்டை வேணும்னு இருக்காரு. யாருக்கு அப்படின்னா, என் டிரைவருக்கு பிறந்த நாள் வருது நாளைக்கு, அதனால ஒரு சட்டை எடுக்க வந்தேன் அப்படின்னு. வந்திருக்கிறவர் பெரிய முதலாளிங்க, பெரிய பணக்காரர். உடனே கடைக்காரவங்க கேட்டாங்களாம், 5000 ரூபாய்க்கு வேணுமா? 10000 ரூபாய். டிரைவரு 500 ரூபாய்க்கு போதும்னு இருக்காரு. எடுத்துட்டு போயிட்டார். கரெக்டாக 10 நாளில் அந்த டிரைவர் கடைக்கு வந்திருக்காரு. முதலாளிக்கு பிறந்த நாள். விறுவிறுன்னு கடைக்குள்ள போய் சொன்னாராம், என் முதலாளிக்கு பிறந்த நாள்னு சொன்னோன்னே அந்த சேல்ஸ்மேன்லாம் இருக்காங்கல்ல, வந்திருக்கிறது டிரைவர்னு தெரியும். அடுத்த வார்த்தை கேட்டாங்களாம், 1000 ரூபாய்க்கு வேணுமா 2000 ரூபாய்க்கு வேணுமான்னு. டிரைவர் சொன்னாராம், 5000 ரூபாய்க்கு சட்டை எடுத்து காட்டுப்பான்னாராம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த முதலாளி பணக்காரர், இந்த தொழிலாளி டிரைவர், இந்த 2 பேரில் யார் பணக்காரன்? டிரைவர் தான் பணக்காரன். இந்த உலகத்துல பணம் இருக்கிறவெல்லாம் பணக்காரன் கிடையாதுங்க. அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு நல்ல மனசு இருக்குல்ல, அந்த மனசு இருக்கிறவன் தான் உண்மையான பணக்காரன். அந்த மனசு யாருக்கிட்ட இருக்கோ, அந்த மனசு யார்கிட்டலாம் வச்சிருக்காங்களோ அவங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதியானவங்க. அந்த தகுதி எங்க எல்லாத்தையுமே இருக்கு, உங்ககிட்ட தான் கிடையாது. எந்நேரமும் பணம் பணம் பணம்னு அழைச்சிட்டு இருக்கீங்க, இவ்வளவு பேசுறீங்கல்ல. வீட்டுல குழந்தைன்னு ஒரு விஷயம். அண்ணே இப்ப என் பையன்லானே இந்த கோவிட் டைம்ல அவன் பண்ண அநியாயத்துக்கு அவனை எல்லாம் வீட்டிலே வச்சிருக்க கூடாது. அப்படியா? இந்த 2 வருஷத்துல இங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரியும், வாழ்க்கையில பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? இது வரைக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் நம்ம வீட்டுக்காரர் ஒரு நாளைக்கு 3 வேளை தான் சாப்பிடுவாருன்னு. தெரியலங்க, நம்ம கிட்ட 3 வேளை தின்னுட்டு ஹோட்டல்ல போய் 3 வேளை தின்னுருக்காங்கன்னு. இந்த கோவிட் என் புருஷன்லாம் சாயந்தரம் 4 மணி ஆக விடுறாங்க. பச்சி போட தெரியுமா?
பட போட தெரியுமா? நான் சொன்னேன் ரொம்ப பேசுனா உன்னை போட்டுருவேன், என்னால் முடியாதுடான்ட்டேன். இந்த கோவிட் டைமில் கொண்டுட்டாங்க. இந்த 2 வருஷத்துல என் பையன் 23 டியூப்லைட்டை உடைச்சிருக்கான். என்ன அவன் சாகசம் பண்றவனா? அவன் உடைக்காத ஒரே டியூப்லைட் என் புருஷன் மட்டும்தான். நானும் கேட்டேன், ஏன்டா அதை உடைக்கிறானா? அது ரொம்ப பழசமா, பீஸ் வேற போயிருச்சுட்டான். பிள்ளைங்க இருக்கிற வீடு எவ்வளவு அழகான வீடு தெரியுமா? அதுல நீ பேரண்ட் தானே, நீ டீச்சர் தானே, ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிருக்கியா? நான் போயிருக்கேன். இந்த உலகத்திலேயே மிக கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய யாரா இருந்தாலும் ஸ்கூல்ல கை கட்டி போய் நிக்கணும். அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நேரா ஸ்கூலுக்கே போயிட்டார். சார், என் பிள்ளை எப்படி படிக்கிறான்? சூப்பரா படிக்கிறான். பெரிய அரசியல்வாதியா வருவான். எப்படி சார் சொல்றீங்க? என்ன கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு படுத்துறான்டா. யாரா இவன்? இன்னொருத்தர் பேர் இருக்காரு. சார், ஏன் புள்ள ரமேஷோட அப்பா தானே நீங்க? கம் கம் கம், கங்க்ராச்சுலேஷன். உங்க வீட்டு வாசல்லாம் ரமேஷ் டாக்டர்னு எழுதி மாட்டுங்க. அப்படி படிக்கிறானா சார்? சனியை முடிச்சவன் என்ன எழுதுறான்னு ஒரு அளவும் தெரியல. காலையிலேருந்து லென்ஸ் வச்சு தேடிட்டு இருக்கேன் இருக்காரு. இந்த பிள்ளைங்களெல்லாம் வச்சு மேய்க்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் அடிக்கடி மேடையில் இப்போ சமீபத்தில் சொல்கிறேனே, எனக்கே சமீபத்தில் ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது. ஏன்னா ஹர்ஷத் இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறான். இப்போ தான் அவனே என்கிட்ட நிறைய பேசுகிறான். நம்ம இந்த மேடைகளில் விளையாட்டுக்கு சொல்லுவோம், நான் அழகாக இருக்கேன், நான் அழகாக இருக்கேன். இன்றைக்கி கூட அந்த வார்த்தையை சொன்னான். இந்த மேடையில் நிறைய தடவை நான் கிண்டலாக சொல்லுவேன், இந்த உலகத்திலே நான் தான் அழகு, நான் தான் அழகுன்னு. கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் கிடைக்காத சந்தோஷம். நான் எப்போ ப்ரோக்ராம் கிளம்பி அப்படி ரெடியாகி கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது என் பையன் என்னை பார்த்துட்டு சொல்லுவான், அம்மா நீ அழகாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லுவான். இந்த உலகத்திலேயே நான் வாங்கிய மிகப்பெரிய விருது என்ன தெரியுமா? என் பையன் வாயிலேருந்து நான் அழகாக இருக்கேன்னு சொல்கிறேன் அந்த ஒத்த வார்த்தை தாங்க. இந்த ஒத்த வார்த்தை நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும், கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நடுவர்களே, வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது கூட இருக்கிறவங்களோட கிடைக்கக்கூடிய சந்தோஷம், நட்பிட்ட கிடைக்கக்கூடிய சந்தோஷம், உறவுகள்கிட்ட கிடைக்கக்கூடிய சந்தோஷம். உண்மையா பழகுங்க, கடைசி வரைக்கும் உண்மையா இருங்க. பணத்தை விட மனிதர்களை நிறைய நேசிங்கன்னு சொல்லிட்டு நிறைய தானம் சொல்லுவாங்க. இந்த உலகத்திலே இன்னைக்கு கூட நிறைய அன்னதானம்லாம் நீங்க கொடுத்துருப்பீங்க, நாளைக்கும் நிறைய கொடுப்பீங்க. ஸோ இந்த உலகத்திலேயே நிறைய தானம், கண் தானம், ரத்த தானம், நிறைய தானம். உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச தானம் என்ன தானம்? சமாதானம்னு சொல்லிடாத. உனக்கு என்ன தானம் பிடிக்கும்? உதரவி தானம். என்ன தானம்? ஐயா, நிறைய பேருக்கு நிறைய தானம் பிடிக்கும். நான் 2025 தொடர்ந்து இப்போ அப்போதான் ஜனவரி மாதம் முடிய போகுது. இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வருஷம். இந்த உலகத்திலேயே சிறந்த தானம் நல்ல வார்த்தைகளை தானமாக கொடுங்க. யாருக்கிட்ட பேசினாலும் நல்ல வார்த்தைகளை கொடுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா வருவீங்க, நிறைய நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க. காசுக்காக யாரு கூடயும் பழகாதீங்க. நல்ல மனசுக்காகவும் உறவுகளுக்காகவும் நிறைய 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 நண்பர்களை சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு இந்த அருமையான வாய்ப்பிற்கு மஞ்சுநாதனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மையிலே சின்ன வேப்பநத்தத்தில் நடந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்ததாகவே கருதுகிறோம். அண்ணே அண்ணே உட்காருங்க, அக்கா 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 உட்காருங்க, முடிச்சிடுறேன். அண்ணே 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 நடுவரை கடைசியில் பிச்சை எடுக்க விட்டுறாதீங்க ப்ளீஸ். கேட்ட கேள்வி என்ன? 2 நிமிஷத்தில் தீர்ப்பு சொல்கிறேன். குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவு உயர்வுக்கு என்ன காரணம்? சொத்து பத்தா சொந்த பந்தமா, பணமா பாசமா? இவங்க என்ன சொல்கிறாங்க? பணம்தான். உண்மை சார், இவங்க சொல்கிறீங்க நியாயமாக தெரியுது. இப்போ நிம்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து பாருங்க. நிம்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்தீங்கன்னா முதல் எழுத்து நீ, கடைசி எழுத்து தீ. நிதி இருந்தால்தான் ஒரு மனிதன் நிம்மதியாகவே வாழ முடியும். வாழ்க்கையில் பணம் தேவை. இப்போ எல்லா ஆண்களும் இந்த இடத்துல நம்மளுக்கு பாக்கெட் இருக்குது. இந்த பாக்கெட்டில் பணம் ஃபுல்லாக இருந்து பணம் கனமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உள்ளே இருக்கக்கூடிய மனசு லேசாக இருக்கும். இதே பாக்கெட் லேசாக பணம் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உள்ளே இருக்கக்கூடிய மனசு கனமாக இருக்கும் சார். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். வாழ்க்கையில் பணம் எல்லாருக்கும் தேவைப்படுது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறான். இந்த பணம் இல்லைன்னா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இந்த ஸ்டேஜ் போட முடியுமா? இந்த பணம் இல்லைன்னா பல தூரத்துலேருந்து பயணம் பண்ணி வருவோமா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இப்போ பணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மையமாக இருக்கிறது. பணம் இல்லாட்டினா யார் சார் மதிப்பா? இப்போ பெத்த தாய்கிட்ட போய் பையன் கேட்பான், அம்மா நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லைன்னா எங்கள் பரீட்சை எழுதக்கூடாதுட்டாங்க. அப்போ பெத்த தாய் சொல்லுவா, டேய் கவலைப்படாத, அப்பா தலையை அணமான வச்சாது உன்னை பணம் கட்டி காப்பாற்று வர்றான். அந்த பணம் தான் சார் அந்த இடத்துல நிற்கிது. பணம் இல்லைன்னா யார் சார் மதிப்பா? வாழ்க்கையில்
கம்பராமாயணத்தை கம்பர் எழுதுவதற்கு சடையப்ப வள்ளல் என்ற ஒரு மனிதன் பணம் கொடுக்கலைன்னு சொன்னா இன்னைக்கு கம்பராமாயணம் கிடையாது. வீரத்துறவி விவேகானந்தர் சிக்காகோ செல்வதற்கு ராமநாதபுரத்தை ஆண்ட பாஸ்கர சேதுபதி என்கிற ஒரு மன்னன் பணம் கொடுக்கலைன்னு சொன்னா இன்னைக்கு விவேகானந்தரை நம்மளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பாரதியார் பாப்பா பாட்டு பாடினார், குயில் பாட்டு பாடினார், கண்ணன் பாட்டு பாடினார், கடைசியில் பணம் இல்லாமல் பஞ்சப்பாட்டு பாடி செத்தான் பாரதி. பாரதியே போயிட்டான். இதெல்லாம் ஏமாத்துறான். பணம் சார், பணங்கிறது ஒரு சொல்லு தான். ஆனால் இந்த உலகத்தில் எத்தனை பேரில் சுற்று தெரியுமா? பணத்தை கொண்டு உண்டியலில் போட்டீங்கன்னா காணிக்க, அதே ஒரு கல்யாணத்தில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் மொய், அதே பணத்தை பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கொடுத்தாலும் அதுக்கு பேர் வரதட்சணை, அதே பணத்தை வக்கீல்கிட்ட கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பீஸு, அதே பணத்தை டைவர்ஸ் ஆனவனை கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஜீவனாம்சம், அதே பணத்தை ஒரு தொழிலில் போட்டோம்னா அதுக்கு பேர் முதல், அதே பணம் கொஞ்சம் திரும்பி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாபம், அதே பணம் வராமல் போச்சுன்னா அதுக்கு பேர் நட்டம், அதே பணத்தை ஒருத்தட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் அசல், அதே பணத்தை அவன் கொஞ்சம் திருப்பி கொடுத்தாலும் அதுக்கு பேர் வட்டி, அதே பணத்தை அவன் கொடுக்காமட்டாலும் அதுக்கு பேர் வராக்கடன், அதே பணத்தை ஒரு நாள் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கூலி, அதே பணத்தை ஒரு மாதம் சென்று கொடுத்தோம்னா அதுக்கு பேர் சம்பளம், அதே பணத்தை ரிட்டையர் ஆன கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பென்ஷன். இந்த பணத்தை நோக்கி தான் சார் இந்த உலகம் ஓடிக்கிறதுக்கு. பணம் இல்லாமல் என்ன சார் பண்ணுவீங்க? இந்த போட்டு உட்காந்துருக்க சேர் ஒரு நாளைக்கு வாடகை 10 ரூபா, ஒரு டீ குடிக்கணும்னா 15 ரூபா. இவ்வளோ தூரம் மேடையில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கானே என்ன காரணம்? சில்லற வாங்கி எண்ணுவாங்க. சரக்கு சரக்கு சரக்கு. பாசத்தை பேச முடியுமா? இவ்வளோ பேசுறீங்க நீ. காலையில் தூங்கி எந்திரிச்சு 10 ரூபாய்க்கு பல்போடு வாங்கி பல்லு விலை கட்ட மூஞ்சில் எவனா பேச முடியுமா? என்ன பார்க்குற நீ? இன்னும் மைக்க உன்ட்ட கொடுக்க மாட்டாங்க. பஸ்ஸில் ஏறிக்கிட்டு நீ சொல்லுவியா நைட்டு 1:45 சொல்லு. காசு இல்லை எங்கள் சித்தப்பா, நீங்கள் சைத்தன் எப்போ வந்த சித்தப்பா ஓடு சில்ற. நான் அந்த கையில் இவ்வளோ மோதிரம் போட்டிருக்கேன் எதுக்கு? விருந்துக்கு போனோன்னா கவனிப்பாங்க நல்லா. மோதிரத்தை போட்டால் கறி விருந்துக்கு போனோம்னா நல்லா கவனிப்பான். பெரிய ஆளாக இருப்பார் போல இருக்கணும். ஹோட்டலில் போகிறோம், சாப்பிட்டோடனே நீங்கள் சாப்பிட்டோடனே டிப்ஸ் கொடுப்பீங்கல்ல, அதான் தப்பு. நான்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே டிப்ஸ் கொடுக்கக்கூடாது. நானும் உட்காந்தோடனே சப்ளையரை கூட்டு 50 ரூபா கொடுத்துருவேன். அப்போ தான் எல்லாத்தையும் அரிச்சு வைப்பான், தின்னுபிட்டு ஓனர் தெருவில் ஓனர் நம்மளுக்கு என்ன. பல டெக்னிக்கில் தான் மனுஷன் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் உறவு சரியாக இருக்கா? உறவு சரியில்லையா? சந்தேக புத்தி சார். என் பொண்டாட்டி போன வாரம் ஊருக்கு போயிட்டா, திருப்பி வர்றேன்னு போன் பண்ண. ஆத்தாடி வர்றாளா? வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொலைச்சி சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டேன். வந்தவ வீட்டை பூரா சுற்றி பார்த்தா ஒரு எவிடன்ஸ் இல்லை. நேராக கிச்சனுக்குள்ளே போனவோ என்னை பிடிச்சிக்கிட்டா. ஏய் சிகரெட்டு குடிச்சியா? இல்லை. ஏய் பொய் சொல்லாது, சிகரெட்டு குடிச்சியா? குடித்தேன். எத்தனை? 3. 3 5 5. எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன். தீப்பெட்டியில் 60 குச்சி இருந்துச்சு, இப்போ 55 குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிறேன் ஐயா. அதுக்காக நான் சிகரெட்டு குடிக்கிறத மாற்றிட்டேன், டெக்னிக்கை மாற்றிட்டேன். கேஸ் அடுப்பில் லைட்டரில் பற்ற வச்சு பேப்பரில் பிடிச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ உறவு சரியாக இருக்கா? ஒன்று தெரிஞ்சுக்க, பொண்டாட்டியில் 3 வகையான பொண்டாட்டி இருக்குது. 3 டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ். ஃபர்ஸ்ட் டைப்பு சாப்பாடை போடுவா, சாம்பார் ஊற்றுவா, பிசைஞ்ச வாயில் வைப்போம். என்னடி உப்பு இல்லை? ஏன் உப்பு போட்டால் தான் சாப்பிடுவோ? கத்துவா, கதறுவா, இவ்வளோ கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 2, என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை? வாயிலே முணங்குவா. முட்டையா போ, கழிச்சல்வோ, பைப்பாச்சலோ, லாரி போது, பசு போது, அடிவெட்டி தொலைக்காம வந்து தொலைக்காம கையில் கட்ட முளைக்காம உடச்சி உடச்சு கொட்ட உடக்கணும். இவ்வளோ கணக்கில் சேர்க்கலாம். நம்பர் 3, இவ தான் டேஞ்சரான ஆள். என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை? பதிலே பேச மாட்டா, இப்படி பருவர்னு முடிப்பா. இவ தான் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரூப், ஸ்லோ பாய்சன். இவளுக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எனக்கு 7 பொண்டாட்டி, அதனால 3 பொண்டாட்டியை பற்றி தெரியும். திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாருங்க. எந்த பொம்பளையால் நம்பர் இருந்தாலும் ஜெயிக்கிட்ட வாங்கிக்க, அவன் தான் மொத்த குத்தக. உண்மை சார். ஆம்பளை உழைக்கிறானே பெருமை பேசுகிறானா சார்? இந்த பெண்கள் தான் சார் பெருமை பேசுகிற. 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும், 10 வீட்டில் காட்டிட்டு தான் அக்கா காலிலே போடும். சேலத்தில் வாங்கினேன் தரு 250 ரூபா சொன்னேன், 150 ரூபாய்க்கு கேட்டேன். இந்த பார் 10 வீட்டில் காட்டிட்டு தான் காலில் போடும். ஆம்பளை பெருமை பேசுகிறானே சார். 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்கிட்ட சொல்கிறானா? எவன்கிட்டையும் சொல்ல மாட்டான். ஏன்? தலை தான் தொங்கிருமே. அண்ணன் நிமிந்தா உள்ள சொல்கிறதுக்கு 1500 ரூபாய்க்கு ஏன் சார் தண்ணி அடிக்கிறான்? கட்டுன பொண்டாட்டி தான் சார் காரணம். ஒரு காலத்தில் பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க. இப்போ ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா? 3 மாத்தையில் ஒரு பாட்டில் பால் அடைச்சி குர்ரா 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 3 மாத்தையில் பாட்டில் பிடிக்க ஆரம்பித்தோம். கடைசி வரைக்கும் பாட்டில் பிடிச்சிட்டே இருக்கிறேன். யார் காரணம்?
இந்த உறவுகள் சரியில்லாத காரணத்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவுக்கு தேவை சொத்து பத்தே பணமே என்று நான் தீர்ப்பளித்தால் உட்காருங்கடா, இது 3 விட்டு சாத்தினா யாரா தாங்கிறது? அது கூட எட்டிக்கிட்டு அறையும், இது குத்தும் புடி. அப்போ ஒன்றும் இல்லை, முடிச்சிடுறேன், 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். அப்போ சொந்தம்னா என்ன, பாசம்னா என்னன்னு பார்க்கணும். இப்போ பட்டிமன்றம் முடியும் சார், மணி 1. நான் வீட்டுக்கு போயில 4 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன். போய் காலிங் பெல் அடிப்பேன். என் மனைவி கதவை திறப்பா, வாங்க மகாராஜா, சின்ன வேப்பனத்தம் பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தது? அப்படியே கேட்பா. போய் படுற, தினம் பார்த்து ஊர் சுற்றிக்கிட்டுறா பைதுக்கிட்டு. இதே முகம் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீம்பா? இல்லைம்மா என்னால் சரியாக பேச முடியலம்மா. அப்படின்னா கவலைப்படாதையா, நாளைக்கே காரைக்குடியில் பட்டிமன்றம் இருக்குது அப்படின்னு சூடாக பாலை கொடுத்து போய் படியாம்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு. இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டம் ஆயிடுது, எல்லாத்தையும் இழந்துடுறோம், நொடிச்சு போயிடுறோம். நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றின நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வருவானா? போய் தனி மரமாக கண் கலங்கி நிற்கும்போது பெத்த தாய் ஒடியாந்து கேட்பா, ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்க? அம்மா எல்லாத்தையும் நான் நஷ்டமாயிட்டேனம்மா, என் பிள்ளைகளை எப்படிம்மா நான் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன். கண் கலங்கும் போது அந்த பெத்த தாய் தான் சிறுவாடு சேர்த்து வச்சுருந்ததை கையில் கழுத்தில் கிடக்கிறத கழட்டி கொடுத்து இதை வச்சு பொழைச்சிக்கடான்னு சொல்லக்கூடியவள் தான் நம்மை பெற்ற தாய். நண்பர்களே, நாங்கள் மனைவியை நிறைய கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணுறோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க சார், மனைவி என்பவள் யார் தெரியுமா? மனைவி இருக்கிற வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். அந்த மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். உண்மையிலே மனைவியினுடைய அருமையை யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா? கடைசி காலத்திலே தன் மனைவியை இழந்துவிட்டு ஒருவேளை சோற்றுக்காக அலைகிறானே, அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியினுடைய அருமை என்னவென்பது தெரியும். சார் நாங்கள் நிறைய கேலி பண்ணோம். ஆனால் உண்மையிலே இந்த வீட்டிலே வயசான தாத்தா இருப்பார். அவர் 4 மணிக்கு பேரன் ஸ்கூல் விட்டு வண்டியில் வந்து இறங்குவான். கூப்பிட போனார், தாத்தா கூப்பிட போவார். டேய் பேராண்டி, அந்த பேக்கை தாடா, நான் வச்சுக்கிறேன். வேணாம் தாத்தா, உனக்கு வயசாகிடுச்சு தாத்தா, நான் வச்சுக்கிறேன் தாத்தா. டே அந்த லஞ்சு பேக்காவது குடுறா. வேணாம் தாத்தா, நான் வச்சுக்கிறேன் தாத்தா, உனக்கு வயசாகிடுச்சு. அப்போ நான் என்னடா பண்ணுறது? என்னையை தூக்கு தாத்தா அப்படிம்பா. இது எத்தனை கோடி கொடுத்தா சார் கிடைக்கிது? ஊரில் பெரிய மனுஷனாக இருப்பார், அவர் வந்தாலே எல்லாம் தள்ளி போவாங்க, அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. இந்த பேரன் 1.5 வயசு தான் இருப்பான், குடுக்குடுன்னு ஒடியாருவான். ராமசாமி அப்படிம்பா, இவர் சிரிப்பார். இது நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்து வாங்குவீங்க? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அவருக்கு தனி தட்டு இருக்கும், அவருக்கு தனி டம்ளர் இருக்கும் வீட்டில். அவர் சாப்பிட்டதில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அவ்வளோ சுத்தமானவர். அது பேரை போய் குடுக்குடுன்னு ஒடியாருவான். இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், ஷர்ன்னு ஒன்று கடிச்சு விடுவான், தெரிச்சு விடுவான். எங்கள் குலசாமி, எங்கள் அண்ணமாரி சாமி அவர் உடனே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். இது என்ன சார் நீங்கள் பண்ணுவீங்க? தாய்மாமன் என்ற உறவு இருக்கிறது. இந்த தமிழ் சொந்தத்துக்கே, தமிழ் வம்சத்துக்கே தாய்மாமன் என்ற ஒரு உறவு இருக்கிறது. உன்னதமான உறவு நண்பர்களே. பிள்ளை காது குத்தும்போது தாய்மாமன் மடியில் வச்சு காது குத்துவாங்க. ஏன் தாய்மாமன் மடியில் வச்சு காது குத்தணும்? அந்த காது குத்தும்போது அந்த புள்ள அழுகும்போது தாய்மாமன் தட்டி கொடுப்பான். கவலைப்படாதரா, கவலைப்படாதப்பா, உன் தாய் போய்விட்டாலும் உன் தாயோடு பிறந்த நான் இருக்கிறேன், உன்னை காப்பாற்றுவேன் என்பதுதான் தாய்மான் உறவு. இந்த ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் 27 வயசில் ஒரு பையன் செத்து போயிட்டான். முடிச்சிடுறேன். 27 வயசில் ஒரு பையன் செத்து போயிட்டான். அந்த தாய் என்ன தெரியுமா பண்ணா? அவனோட கூட பிறந்த அக்கா தான் பிள்ளைக்கு காது குத்தணும், ஆந்திராவில் போய் 15 லட்ச ரூபாய்க்கு தன் தம்பி மாதிரியே சிலை செஞ்சு உட்கார வச்சு அதில் தன் பிள்ளையை வச்சு காது குத்தி அழகு பார்த்தவள் தான் இந்த தமிழ் சமூகம். ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய நினைக்கிறேன் நண்பர்களே. என் தந்தை 87 வயதில் இறந்து போனார். எங்கள் அப்பா 87 வயசில் இறந்து போனாங்க. எனக்கு 4 அக்கா, நான் 5வது பையன். எங்கள் அக்கா 4 பேரையும் நல்லா படிக்க வச்சு நிறைய நகை போட்டு தேவையான அளவு செஞ்சு அவங்களையெல்லாம் கட்டி கொடுத்து எங்கள் அப்பா 87 வயசில் இறந்து போனார். என்னை நல்லா படிக்க வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்னை கை நிறைய சம்பாதிக்க வச்ச என் தந்தை, எனக்காகவே வாழ்ந்த தந்தை 87 வயசில் இறந்து போனார். எங்கள் அப்பா இறந்து 1 வருஷம் வரைக்கும் எங்கள் அப்பா ரூம்லேருந்து எந்த பொருளையும் நான் எடுக்கலை, அப்படியே வச்சுருந்தேன். எனக்கு ஒரு மனசு கஷ்டம்னா எங்கள் அப்பா ரூமில் போய் உட்காருவேன். எங்கள் அப்பா என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும் சார். ஒரு தந்தையை இழந்தவனுக்குத்தான் தெரியும் ஒரு தந்தையினுடைய பாசம் என்னவென்பது. ஒரு தாயை இழந்தவனுக்குத்தான் தெரியும் ஒரு தாயினுடைய பாசம் என்னவென்பது. சார் நம்ம சொல்கிறோம், இப்போ 17 வயசு 18 வயசு 20 வயசில்
வளர்த்த பிள்ளை ஆக்சிடெண்ட்லேயோ விபத்துலேயோ நோய்வாய்ப்பட்டோ இறந்து போயிடுவான். அவனோட படித்த பிள்ளைங்க அந்த கோயிலில் கல்யாணம் பண்ணி இப்படி வெளியில் வரும்போது அந்த பிள்ளையை பறி கொடுத்த தாயும் தகப்பனு வாயில் துணி வச்சுட்டு நடப்பாங்க. ஆத்தா, இது மாதிரி தானே என் பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி பண்ண ஆசைப்பட்டேன், ஆனால் நீ பாதியிலேயே கூட்டிகிட்டு போயிட்டியே. அவர்களிடம் கேட்டு பாருங்கள், அந்த பிள்ளையினுடைய பாசம் என்னவென்பது தெரியும். நண்பர்களே, வாழ்வதற்கு பணம் தேவைதான், வாழ்வதற்கு சொத்து தேவைதான். ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சொத்து பத்துக்களை விட சொந்த பந்தங்களே தேவை என தீர்ப்பளித்து உங்கள் பாதம்பட்ட மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம். வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.